தொடர்ந்து நம்முடைய அரசியல் கருத்து கணிப்பாளர் அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜேவிசி ஸ்ரீராம். இப்போ பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ பீகாரில் வெற்றிகரமாக தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கு பிரதமர் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரு அப்படின்னா இன்னைக்கு எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட் ஞாபகம் இல்லை, 35வது இன்ஸ்டால்மெண்டா என்னன்னு தெரியல, ரிலீஸ் பண்ண போறாரு. இயற்கை ஃபார்மர்ஸ் சந்திக்க போறாரு. அது தவிர எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரையும் சந்திச்சிருக்காரு. ஸோ அரசியலும் இருக்கு, அதே சமயத்துல இந்த திட்டங்களை பொறுத்தும் இருக்கு, ரெண்டுமே இருக்கும். ஓகே, இப்போ இந்த கூட்டணியை பற்றி பார்க்குறப்போ பீகார் வெற்றி தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு பிரதமர் பேசியிருந்தார் அந்த வெற்றி தின உரையில். அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா பார்க்குறீங்களா? நீங்கள் பீகார் களத்தில் இருந்தவர். சார், டூ ஏர்லி கார்கே. அதாவது இப்போ நம்ம நவம்பர்ல தான் இருக்கோம். பொங்கலுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு பார்க்கணும், அதோடைய தாக்கத்தை பார்க்கணும், விஜய் எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் கரூருக்கு அப்புறம் அவர் வெளியே வரல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதிமுகல கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஃபுல்லா ஒன்றும் முடிவாகல. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எல்லாம் செட்டில் ஆகணும். இதுக்கு நடுவில் காங்கிரஸோட விஜயும் காங்கிரஸும் கூட்டணியும் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால சிச்சுவேஷன் இஸ் டூ ஃப்ளூயிட் ஃபார் அஸ் டு கன்க்ளூட் எனிதிங். பட் ஒரு மெகா கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றது தானே இந்த பீகார் ஃபார்முலா நமக்கு உணர்த்துது. இப்போ என்டிஏ அதை நோக்கி நகரும் தானே பார்க்கணும். கண்டிப்பா நகர்ந்துதான் ஆனும். என்டிஏ ஃபைட் கொடுக்கணும்னா ஒரு வலுவான கூட்டணி வேணும். அதிருப்தி இருக்குங்கிறது திமுக அரசு மீது அதிருப்தி இருக்குங்கிறது தெரியுது. அந்த நியூஸ் நமக்கு வருது. ஆனா எந்த அளவுக்கு அந்த அதிருப்தி இருக்கு, அவங்க இப்பைக்கும் தேர்தலுக்கும் நடுவில் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர், அதாவது பொங்கலுக்கு ஏதாவது பண்ண போறாங்க, ஏன்னா பண்ணிருக்காங்க முன்னாடி, அது பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் வாக்குறுதிகள் பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கார்கே, உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லுவாரு, 2006ல மேனிபெஸ்டோ ஹீரோன்னு கலைஞர் கருணாநிதி சொல்லுவாரு. தேர்தல் கலர் டிவி கேஸ் அடுப்புலாம் கொடுத்தாங்க. கலர் டிவி கேஸ் அடுப்புலாம் அந்த எலெக்ஷன்ல தான் கொடுத்தாங்க. ஆமா. சோ அதனால என்ன மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி 2011ல இருந்த மாதிரி அதிருப்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது எல்லா அரசியல்வாதிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுக கிட்ட கேட்டா அதிருப்தி நிறைய இருக்கும்பாங்க, திமுக கிட்ட கேட்டா அதிருப்தியே கிடையாது அப்படிம்பாங்க. அன்னைக்கு நான் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆட்டோல போயிட்டு இருந்தேன் சென்னையில. அப்போ ஒரு திமுக ஆதரவாளர், திமுக இருக்கிறவர், அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க அப்படின்னு. எதிர்கட்சி சொல்ற அளவுக்கு மோசமா இல்ல, ஆனா எங்க ஆளுங்க சொல்ற அளவுக்கு பிரமாதமாவும் இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு. சோ இதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நான் எதுவுமே நான் கன்க்ளூட் பண்ற டைமே வரல, ஒன்றும் ஆரம்பிக்கிற நேரம் அது. மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட போய் சர்வே எடுக்கணும், அதுக்கப்புறம் சினாரியோஸ் பார்க்கணும். ஏன்னா இப்ப என்னுடைய போலிங் மெத்தடாலஜியை ரொம்ப மாறிடுச்சு கார்கே. அதனாலதான் நான் சொல்றேன், நான் இது அவசரப்பட்ட எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. பட் இப்போ அதிமுக கூட்டணியை தமிழ்நாட்டில் அதிமுக லீட் பண்ணும், என்டிஏக்கு தலைமை இபிஎஸ். ஆனால் இப்போ பாஜகவுடைய இந்த வெற்றிக்கு பிறகு பாஜக அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கதா பார்க்கலையா? கூட்டணியில் யார் இருக்கணும் வேண்டான்றதை பாஜக முடிவு பண்ண வேண்டிய சூழல் இருக்குதா பார்க்கலையா தமிழ்நாட்டில்? சார், அதாவது கார்கே ஒண்ணுங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டெம்ப்ளேட் மாறும். இப்ப மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா பாஜக அதிக இடங்கள்ல போட்டிட்டுச்சு. பீகாரை பொறுத்த மட்டும் பாஜகவும் ஜனதாதள் யுனைடெடும் சேர்ந்து ஒரே மாதிரியான சீட் தான் போட்டிட்டு. அதே நேரத்துல பாஜக ஜேடியோட நிறைய சீட்டு வாங்கியிருந்தாலும் முதலமைச்சர் கேண்டிடேட் நிதிஷ்குமார் தான். சோ அது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாரதிய ஜனதா கட்சி 11% வாங்கிட்டு 2024ல. அதே மாதிரி அதிமுக மட்டுமே 20% வாங்கினாங்க, கூட்டணி 24% வாங்கினாங்க. சோ ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே இஸ் a bigger partner. பிகர் பார்ட்னரா இருக்கும்போது முடிவுகள் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும். அதுதான் சொல்றேன் தவிர இவங்க அவங்க திணிப்பாங்க, அவங்க திணிக்கிற வேலைலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ அடுத்த அமித்ஷா வந்தாதான் கூட்டணியில் டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி பை சங்கராந்தி பொங்கல் டயத்துல எல்லாமே தெளிவாயிடும் நினைக்கிறேங்க. ஸோ இப்போ இன்னொரு நியர்லி 2 months வெயிட் பண்ணணும். 45 days 2 months இருக்கும். 19th இல்லைங்களா, பொங்கல் முடிஞ்சு எல்லாமே 2 monthsல கரெக்டாக தெரிஞ்சு வந்துடும், 2 மாசத்துல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பீகார் தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு. அதை முதலமைச்சரும் சொல்கிறார், எல்லாருக்கும் இது ஒரு பாடம் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு அரசும் ஒரு ஆன்டி கம்பன்சியை தடுப்பதற்கான நடவடிக்கையில் இருக்கும் அப்படின்னு தானே பார்க்கணும்.
பாருங்க, கடந்த ஒரு நிறைய எலெக்ஷனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ இன்கம்பன்சி தான் வந்துகிட்டு இருக்கு. டெல்லி தவிர எல்லாமே ப்ரோ இன்கம்பன்சி தான். நீங்க வந்து 2024 அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டர்ன், ஹரியானா ப்ரோ இன்கம்பன்சி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆட்சி இல்லை, அது வேற விஷயம். ஜார்க்கண்ட்ல ப்ரோ இன்கம்பன்சி, டெல்லியில ஆன்டி இன்கம்பன்சி, அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீகார்லயும் ப்ரோ இன்கம்பன்சி, பயங்கரமான ப்ரோ இன்கம்பன்சி. சோ அந்த ப்ரோ இன்கம்பன்சி இருக்கா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா, அதை முதல்ல நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். தமிழ்நாட்டுல நேச்சுரலி ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டேட் இது. ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் திமுக கொடுத்துருக்காங்க. அதுல எந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்காங்க, எந்தெந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல, அதெல்லாம் மக்கள் கிட்ட போய் எப்படி போய் சேருது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட பயங்கர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு, அரசாங்கம் இருக்கு. ஏன்னா அரசாங்கம் இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிமுக போன வாட்டி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட அரசாங்கத்தில் இருந்ததுனால தான் உங்களுக்கு 75 சீட் ஜெயிச்சாங்க தேசிய கூட்டணி. ஓகே, நன்றி திரு ஜேவி ஸ்ரீராம். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இந்த தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குது, இன்னொரு 45 நாளைக்கு மேலே இந்த கூட்டணி எல்லாம் உறுதியாக ஆகும் அப்படின்ற பார்வைகளை பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து கோவையில் நடந்து வரக்கூடிய இந்த வேளாண் இயற்கை மாநாட்டில் அந்த மாநாட்டு காட்சிகளை பார்க்கலாம். எங்கள் தமிழகத்தின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து உங்கள் தமிழக விவசாயிகளை நம்பிக்கையோடு போக சொல்லுங்க. காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று சொல்லி 2020 தமிழ்நாடு அரசு அறிவிப்பதற்கு ஒப்புதலை தந்த மாபெரும் தலைவராக இன்றைக்கு பிரதமர் வந்திருக்கிறார். இன்றைக்கு மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தையும் இன்றைக்கு மண்ணையும் பாதுகாப்பதற்கு பாரம்பரிய வேளாண் முறைகளையும் அறிமுகப்படுத்தி செயல்பட்டவர். அவர் மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு உலகம் முழுமையிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தேசம் தழுவிய அளவில் அதற்கான ஒரு கொள்கை திட்டம் வகுக்க வேண்டியிருக்கிறது. அவர் நம்மாழ்வாருடைய கொள்கை மண் மலட்டுத்தன்மையாகிவிட்டது. மண்ணில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நஞ்சாகிவிட்டது. உணவை உண்டாலே பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய கடு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடியிலிருந்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் வகுத்து கொடுத்த கொள்கையை நமது பாரத பிரதமர் அவர்களிடம் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்க இருக்கிறோம். அந்த கொள்கைகளை பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசு கொள்கை வடிவம் எடுத்து இந்த மண்ணையும் மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கோவை மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் துவங்கி அது பல மாநிலங்கள் வழியாக செல்லுகிறது. ஆனால் இந்த காலநிலை மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைவளம் தான். எனவே இந்த மலைவளத்தை பாதுகாக்க வேண்டும். மலையில் வாழக்கூடிய விலங்கினங்கள் விளைநிலங்களை நோக்கி மனிதர்களையே கொள்ளுகிறது, விவசாயிகளையும் கொள்ளுகிறது, உழவர் பெருமக்களுடைய உழைப்பையும் சுரண்ட பார்க்கிறது. எனவே விலங்குகள் தேவை, வனங்கள் தேவை, விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமது பாரத பிரதமருக்கு இருக்கிறது என்பதை அவர் பாதம் தொட்டு வணங்கி நான் கடமையாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைவளத்தை பாதுகாத்து விவசாயிகளையும் உழவர்களையும் பாதுகாத்து அந்த விலங்கினங்கள் மனிதர்களை அழிப்பதிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த நேரத்தில் நான் அவசியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், தமிழ்நாட்டின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற பேரில் நிலங்களை மட்டுமல்ல, நிலங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஏரிகள், குளங்கள், குட்டைகள், நீர்வழி பாதைகளையும் அபகரிப்பதற்கென்றே சட்டம் கொண்டு வந்து வகைப்பாடை மாற்றி இன்றைக்கு சதுப்பு நிலங்கள் எல்லாம் கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் வேண்டும். தொழில் புரட்சியில் விவசாயிகள் மாறுபட்டவர்கள் அல்ல. தொழிலும் வளர வேண்டும், வேளாண்மையும் வளர வேண்டும், உணவு உற்பத்தியும் பாதித்துவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு இந்த கோரிக்கைகளை நான் முன்வைக்கிறேன். இந்த மகான் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் உங்கள் ஆட்சி காலத்தில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நமது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கான தீர்மானத்தை ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறது. அதனை நீங்கள் ஏற்று எங்களுடைய இந்த மாநாட்டின் தீர்மானமாக பாரத ரத்னா விருது கொடுப்பதன் மூலம் இயற்கை விவசாயமும் பாரம்பரிய வேளாண் முறையும் உலகெங்கும் பரவ செய்யும். காரணம், பிரதமர் கொரோனா தொற்றில் அவர்களே பகிரங்கமாக அறிவித்தார்கள், உலகமே உணவு உற்பத்தியில் பின்னடைந்து விட்டது. ஆனால் இந்தியாவில்
பொருளாதார உலகம் வீழ்ந்து விட்டது. இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர்கள் இந்திய உழவர்கள், சிறு குறு விவசாயிகள் என்று பகிரங்கப்படுத்தியவர் நமது பிரதமர். அது மட்டுமல்ல, கொரோனாவில் உலகமே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் உற்பத்தி செய்த உணவை பல நாடுகளுக்கு வழங்குகிற வாய்ப்பை இந்திய உழவர்கள் கொடுத்தார்கள் என்று நம்மளை பாராட்டியவர் நமது பிரதமர். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தை விவசாயிகள் பயனளிக்கிற வரையில் செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது நீங்கள் கிசான் திட்டத்தையும் துவக்கி வைக்க இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் 60% நிலங்கள் குத்தக விவசாயிகள், அவர்களுக்கும் கிடைக்கிற பயன் வருகிற வகையில் இந்த PM கிசான் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, CPR பாண்டியன் அவர்களே.